என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தானியேலின் புத்தகத்தில் 5வது அதிகாரத்தில் 19வது வசனத்தில், அவருக்கு கொடுக்கப்பட்ட மகத்துவத்தினாலே சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவருக்கு முன்பாக நடுங்கி பயந்தார்கள். அவர் தமக்கு சித்தமானவனை கொன்று போடுவார், தமக்கு சித்தமானவனை உயிரோடே வைப்பார், தமக்கு சித்தமானவனை உயர்த்துவார், தமக்கு சித்தமானவனை தாழ்த்துவார். நேபுகாத்நேச்சார் என்பவனை குறித்த காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்திலே எழுதி வைத்திருக்கிறார். அவன் தனக்கு சித்தமானதையெல்லாம் அவன் செய்ய ஆரம்பித்தான். இவனை உயர்த்தணும்னு நினச்சா அவனை உயர்த்துவான், இவன் தலையை வெட்டி போடணுன்னா வெட்டி போட்டுருவான். அப்படிப்பட்ட அதிகாரம் அவன் கரங்களில் கொடுக்கப்பட்டிருந்தது. அதனால் அவனுக்குள் ஆணவம் பெருக்கெடுக்க ஆரம்பித்தது. பாருங்கள், அவன் ஒன்றை மறந்து போனான். தனக்கு இந்த ஆளுகையை கொடுத்தது கர்த்தர் தான் என்பதை மறந்து போய் தன்னை தாழ்த்த தவறி போனதினால் ஆணவம் பிடித்த அவன் மிருகத்தின் நிலைக்கு நேராய் தள்ளப்பட்டதை கர்த்தருடைய ஆவியானவர் தன் வார்த்தையில் எழுதி வைத்திருக்கிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, உன் கரங்களில் கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருப்பார், ஆளுகையை கொடுத்திருப்பார். நீ நினச்சதெல்லாம் செய்ய முடியும். நீ சொல்கிறத கேட்கறதுக்கு பல பேர் நின்று கொண்டு இருப்பாங்க. அதனால் உனக்குள் ஆணவம் வந்துவிடக்கூடாது. அந்த ஆளுகையை உனக்கு கொடுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கரத்துக்குள்ளே அடங்கி இருக்க ஆரம்பிக்க வேண்டும். தாழ்மையை தரித்து கொள்ள வேண்டும். கிருபையின் மேல் கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். உயர்ந்து போக நமக்குள் தாழ்மையானது வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். பாருங்கள், நேபுகாத்நேச்சாரை போல உங்களுக்குள் பெருமையும் ஆணவமும் இருக்கும் என்று சொன்னால் தாழ்த்தப்பட்டு போவீர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, தாழ்மையிலே வளர்ந்து வருவோம். கர்த்தரிடத்தில் கிருபையின் மேல் கிருபையை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமீன்.